வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வச்சு ஒரு ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ண போறோம். அதுக்கு எப்பயும் போல நான் வந்து ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிய விட்டு ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா உப்பு கொஞ்சம் நெய்யும் விட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சாதம் ரெடியாக இருக்கு நமக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. அது காயட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து இஞ்சி வச்சிருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகா, இதை வந்து கோர்ஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கோர்ஸா அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து எண்ணெயும் காஞ்சிடுது. நம்ம வந்து சோம்பு தாளிச்சுக்கலாம். நல்லா 2 வெங்காயம் பெரிய மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன், நீட்டா வாக்குல அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு சோம்பையும் போட்டு வெங்காயத்தை வதக்கின்னு இருக்கோமா, இந்த சமயத்துல வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துருவோம். அதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். நீங்க விழுதா நல்லா நைஸா பேஸ்டாவும் அரைச்சி வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கோர்ஸா அரைச்சி அதை சேர்க்கிறேன். ஆமா, எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சி போட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும். அதோட பச்சை வாசனை போக வதங்கட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும். ஸோ இப்போ வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்துறேன். நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான உப்பையும் போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுது. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இது கூடவே வந்து நம்ம காலிஃப்ளவரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெயில் இந்த காலிஃப்ளவர் வதங்கட்டும். இப்போ வந்து காலிஃப்ளவர் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நம்ம வதக்கியாச்சு. நான் வந்து இன்னைக்கு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதை தவிர நம்ம வந்து தனியா மசாலா சேர்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால நான் ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் கூட வேணும்னா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியா மசாலா பொடி. ஜஸ்ட் அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் அப்படி வதங்கணும். இப்போ வந்து தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு பிரட்டியாச்சு. இப்போ வந்து மிக்சி ஜார் அலம்பி அதுலேருந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம தயிர் விட்டோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை அலம்பி அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து அந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் நல்லா வேகணும். மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சிருவோம். காலிஃப்ளவர் வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். காலிஃப்ளவர் வெந்திருக்கும், பார்த்துடலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு. இதுலேயே வந்து காஞ்ச வெந்தய கீரை இலையை சேர்த்துக்கலாம். ஆமாம், கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். நம்ம சாதம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ரெடி. இப்போ மேலாக எப்பயும் போல ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. நெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த தனியா மசாலா பொடி அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இது தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காய தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிப்ஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸோ இல்லைன்னா வாழைக்காய் சிப்ஸோ எந்த சிப்ஸ் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.